ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஆமா, கப்பிள் ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்ச். கப்பிள் ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்ச் இது வந்து சாதாரண சேலஞ்ச் இல்ல, பயங்கரமான சேலஞ்ச். ஏன்னா வந்து கடைசியில ஒரு பெரிய பனிஷ்மென்ட் இருக்கு. யார் ஆன்சர் பண்ணலையோ அவங்களுக்கு பாப்போம். அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான பனிஷ்மெண்டா இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன், இன்ப ஆன்சர் தான் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் பண்ணிடுவேன். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். ஆமா, அதுவும் இல்லாம இன்னைக்கு சில பல சீக்ரெட்லாம் வெளியே வரப்போகுது. யார் யாரு என்னென்னத்தை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி பாப்போம். சரி, ட்ரூத்னு கேட்டாலும் இவன் லைட்டா சொல்லுவான். அதனால இவனுக்கு தான் பனிஷ்மென்ட் நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம கேள்விகள் அப்படி இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, சேலஞ்சுக்குள்ள போயிடலாமா? சரி, இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும். ஓகே ஓகே. சேலஞ்ச் வீடியோலாம் கரெக்டா பாத்தீங்கன்னா தான் நான் அடிக்கடி சேலஞ்ச் வீடியோ போடுவோம். இல்லனா மொக்கையா டெய்லி பிராங்க் தான் பண்ணுவோம், பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து நானே கேக்குறேன், நீ கேட்க வேணாம். ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். சரி, டேர் பண்றதுக்கு உண்மையா சொல்லி அடி வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் யார் ப்ரோபோஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் யாரு ப்ரோபோஸ் பண்ணா? நீதான். நான் ப்ரோபோஸ் பண்ணேன். பின்ன நான் ப்ரோபோஸ் பண்ணேன். ஆமா, நீ வந்து கண்ணுலயே காதல சொன்ன, நான் வந்து வாயால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி வருது இல்ல. கண்ணுலயே ப்ரோபோஸ் பண்ணேன். அவன் கண்ணுலயே கற்பழிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணுலயே ப்ரோபோஸ் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருச்சு இவன் பார்வையிலேயே லவ் பண்றான்டா அப்படின்ட்டு. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். என்ன என் பார்வையில தெரிஞ்சுதா? ஆமா, அவ்வளவு ரொமான்டிக் ஐஸ்லாம் இல்ல, இருந்தாலும் நான் அதுல கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். சரி விட, அதெல்லாம் பிரச்சனையா? கரெக்டா இல்லையா? கரெக்டா தான். நானு ட்ரூத்தா டேரா? எனக்கெல்லாம் பயம் இல்லை என்ன, அதனால டேரை சூஸ் பண்ணுங்க. பயம் இல்லைன்னா உண்மை சொல்லணும். உண்மையை சொன்னா எங்க அடி வாங்கிடுவோமோன்னு சொல்லிட்டு டேரை சூஸ் பண்ணிட்டு, ஓகே டேரா ஆயிரு. இனிமேல் வந்து நீ டேரே சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஒரு டேர் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு தமிழ் ஹீரோ மாதிரி 30 செகண்ட் ஆட போறேன். நானே ஸ்டெப் போட்டா கூட பரவாயில்ல. இப்ப ரீசெண்டா போட்டார்ல, இப்படி உட்காந்து ரஜினி ஸ்டெப் போட்டாலே அது பெரிய விஷயம். எது அதெல்லாம் கிடையாது, டான்ஸ் ஆடணும். அதுதான் டான்ஸ் ரஜினி. சரி, ஓகே பாப்போம். ஓகேவா? இப்ப நிறைய டான்ஸ் ஆடுறத பாப்பீங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. எவ்வளவு நினைச்சாலும் முடியாது. எந்திரி எந்திரி ஆடு. என்னது இது? ஸ்டெப் டான்ஸ் ஆட சொன்னா ரஜினி மாதிரி நடக்க சொல்ல, ஒழுங்கு மரியாதையா பின்னாடி போயிரு. அதெல்லாம் கிடையாது, டான்ஸ் ஆடணும். நீ நடக்கிறது. நான் சொன்னேன் ரஜினி மாதிரி. சரி, டான்ஸ் ஆடு. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடு. எப்படி இப்படியா? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட சொன்னா மங்கி மாதிரி ஆடிட்டு இருக்கா, அரைஞ்சிருவேன். இந்த இப்படி போடு, இப்படி 3 வாக்கெல்லாம் பண்ணுவாரு. இந்த இப்படி பிடிச்சிட்டு ஆடு வரல, குஞ்சாமணியை பிடிச்சிட்டு இப்படி இப்படி ஆடுவாரு. இது வேற மாதிரி இருக்கு. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏதோ ஒன்று ஆடு. சாவு சாவு இதுல எல்லாம் குத்து போடுவாங்களா, அந்த மாதிரி குத்து டான்ஸ் ஆகுது. ஒரு ஸ்டெப்பை போடு. அவ்வளவுதான். சூப்பர் மாஸ். வாவ், வாட் a பியூட்டி. அடுத்து சாரி கைஸ், இந்த டார் கொடுத்தது வந்து ஏன் தப்பு தான். இந்த இதுலயே பாதி பேர் போயிடுவாங்க. பாக்குறது 50 பேர்ல 49 பேர் போதுண்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. இருந்தாலும் ஓகே. சரி சரி, சும்மா சொன்னேன், நல்லா தண்ணி பண்ணச்சு எல்லாமே. சரி ஓகே. சும்மாவே டான்ஸ் ஆட தெரியாது, இதுல டான்ஸ் ஆடுறது இருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருந்தேன். ட்ரூத்தா டேரா? ட்ரூத். டேரே சொல்ல மாட்டேங்குது. சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு உண்மை விளம்பி. விளங்கியா ஐயோப்பா, ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ராமானுஜன் இருக்காருல, அந்த மாதிரி நானு. ராமானுஜனா ஹரிச்சந்திரன். சரி விடு, தேவையில்லாத டாபிக். ஓகே, டார் சொல்லுவேன். இப்போ ட்ரூத் அதெல்லாம் நீ என்ன சொல்றேன்? என்ன ட்ரூத் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியாம என் போன் எடுத்து செக் பண்ணிருக்கியா? டெய்லி பண்றது. என்னது டெய்லி பண்ணுவியா? எப்ப நான் தூங்குறப்ப எடுத்து பார்த்துருவேன். அப்படி இல்லை, காலையில எந்திரிச்சோன்னே என் ஃபோன்ல சார்ஜ் இருக்காது. சரி ஓகே, என்னடா பண்றது, ஐயோ இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணுமே இருக்கா, உன் ஃபோன்ல போய் தேடுவேன். ஆனா எதுவும் கிடைக்காது. கரெக்டா தெளிவா டெலிட் பண்ணிடுவான்னு இருக்கு. உன்னால நம்பிக்கை இல்லாமலாம் இல்லடா, ஒரு சேஃப்டிக்கு. அது எல்லாருமே செக் பண்றதா. வைஃப் ஹஸ்பண்டுக்குள்ள என்ன பிரைவசி சொல்லு? நீ பார்த்தது இல்லையா ஃபோனை? சொல்லு. நான் பார்த்தது இல்லப்பா. சரி
ஆனா நான் பார்ப்பேன். சரி பார்த்து அவ்வளோதான் விடு. ஓகே இப்போ நான் ட்ரூத்தா டேரா? ட்ரூத். போன மாதிரி டேட் சொன்னேன்ல, இந்த மாதிரி ட்ரூத். ஓகே. இப்போ என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? இப்போ நான் வெளியே போறேன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு வேலைக்காக. அப்படியே உடனே சொல்றேன், யோசிச்சு வச்சிருப்ப போலயே. கரெக்டாக யோசிச்சு வச்சிருக்கேன், வச்சியா எல்லாம் சரியா. இப்போ வெளியே போறேன்னு வச்சுக்கோ, ஒரு 100 தடவை ஃபோன் எடுத்துருவேன். ஏதாவது ஒரு வேலை பார்க்க போறேன்னு வச்சுக்கோ, அந்த வேலையை விட்டுட்டு உனக்கு பதில் சொல்லியே டயர்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த வேலையை கடைசியில் நடந்திருக்க டார்ச்சர் பண்றது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? அது மேல சந்தேகப்பட்டு இல்ல வேற ஏதாவது பயந்தெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. நாலேஜ், ஜெனரல் நாலேஜ். ஜெனரலாவே நாலேஜ் இல்ல, எதுக்கு ஜெனரல் நாலேஜ் எல்லாம்? இனிமேல் அப்படி பண்ணாம இருப்பியா? அதானே. நான் பயந்தாங்கொழி நினைச்சிட்டேல, அதனால டேர். பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்டு இன்னைக்கு என்னமோ ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லு. ட்ரீட் வெயின்னு வா. உன் பர்சனுக்கு ரொமான்ஸ் வந்துருச்சா? சரி ஓகே, ட்ரீட் வெயின்னு வா. தலைவாய் போயிருமே, பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரி ஓகே. காவியா கூப்பிடலாம். ஓகே, யாருக்கோ ஒருத்தர் கூப்பிடு. எப்போ வேணா கூப்பிடுறீ, நான் உனக்காக ரெடியாக இருப்பேன், லைனில் இருப்பேன்னு வா. ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுறீ, நான் இருக்கேன்னு வா. ஹலோ, காவியா. அறிகிட்டவனே பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு ஃபோன் பண்ணா ஒரு 1 hour இல்ல ஓட்ட பேசாரா, குறுக்க பேசாரா? ஏன் ஃபோன் பண்ணல நீங்க? பாத்திரம் விளக்கிட்டு இருக்கியா? ஐயோ, பச்சை குழந்தைய வேலை வாங்குறாங்களே. என்ன பண்றது பாரு. சரி விடு. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு என்னன்னு தெரியலடி, நரேன் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிறான், கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொமான்டிக்கா இருக்கிறான். உனக்கு என்ன தெரியுமா? பச்சை பிள்ளையா? இந்த விஷயத்துல எல்லாம் நீ பச்சை பிள்ளை இல்ல. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்ல வேண்டாம். உனக்கு கால் பண்ணா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி வந்து அவன் ரொமான்ஸை கண்ட்ரோல் பண்றது, ஓவர் ரொமான்டிக்கா இருக்க ஹஸ்பண்ட் என்ன பண்றது? தலையில ஒரு 3 கொட்டு வைக்கவா? நீ உண்மையாவே பச்சைப்பழம் தான் தெரியாம கால் பண்ணிட்டு மன்னிச்சிரு, வச்சிரு. கொட்டு வையி, கிள்ளி வையி, எச்சி தொட்டு வையின்னு சொல்லிட்டு இருக்கிற நீயே. என்னால முடியலடி. ஓகே, இது வரைக்கும் வந்து ஃபன்னா விளையாண்டதெல்லாம் போதும். இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா இறங்குறோம். என்ன ட்ரூத்தா டேரா? டேஞ்சரஸான டேர் சொல்றது கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. சரி ஓகே, ட்ரூத்தா வாடி வா. இப்போ ஒரு வேலை என்னை கல்யாணம் பண்ணலன்னு வையேன், வேற யாரை கல்யாணம் பண்ணிப்ப? என்னடி இப்படி போய் கேள்வி கேட்குற? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நம்ப முடியலையே. நீ பேசுறது எப்படி தெரியுமா? இப்படி வானத்துக்கு பூமிக்கு உருட்டுறியே. உருட்டலாம், ஒரு அளவுக்கு உருட்டலாம். என்ன இவ்வளோ அமைதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்நேரம் என்னை முடிச்சு விட்டுருப்பாங்க. அதனால கல்யாணம் பண்ண ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். எப்படி என்று என்ன டார்ச்சர்? எல்லாமே டார்ச்சரா? எது டார்ச்சர்? சும்மா பண்ணுக்கு சொல்கிறேன்பா. அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. இவன் பாரு, இவன் தான் எங்கேயோ பலமா வாங்கியிருக்கான், வேற எவ்வளோ வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இம்ப உண்மையாவே ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வாயாடி. இல்லை புரியல. அது எப்படிங்க அமைதியான பொண்ணா இருந்துட்டு வாயாடியா இருக்க முடியும்? அமைதியான பொண்ணு மீன்ஸ் இந்த சண்டை போடுறதுல அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்கிறேன். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட மாட்டேன். அமைதியாக அழுதுட்டு ஓரமாக உட்காந்துக்குவேன். இவன் ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு 4 மணி நேரம் நான் அழுது கண்ணெல்லாம் வீங்கினதுக்கப்புறம் வந்து சாரிடி அப்படின்னா, எதுக்கு அழுது? எனக்கு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு, இந்த கண்ணு வீங்கினது சரியாகிற வரைக்கும் அவன்கிட்ட பேச மாட்டேன். அப்புறம் நான் பேச மாட்டேன். நேற்று கூட இந்த சம்பவம் நடந்துச்சு. சரி ஓகே. ஓகே, ட்ரூத்தா டேரா? டேர். கன்ஃபார்மா? டேஞ்சரஸாக போகலாமா? போகலாம். முதல்ல எடுத்துன்னு சாப்பிட்றியா?
சரி ஓகே. வயிறு எரிய கல்சர் இருக்கு அதை பருந்து எனக்கே தெரியாது. வந்துச்சு இப்ப காலையில இருந்து காலையில இருந்து சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணல சரியா, ஒரு சினிமா சந்தோஷமா இருந்திருக்கும். அதெல்லாம் பேசக்கூடாது நீ. சரி சினிமா ஸ்டைல்ல சரியா என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுமா? ரைட்டு ஓகே. ஒரு காஃபி ஷாப் வந்திருக்கோம் சரியா, நிறைய உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்ன பேசணும்? ஆக்சுவலாக நேற்று ஒரு செம்ம கனவுடா. கனவா? சூப்பர் கனவா? ஆமாம். காமெடியா இருக்குமா? காமெடிலாம் இல்லை, என்ன தெரியுமா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி. நம்ம 2 பேரும் ஒரு டெஸ்டினேஷன் மேரேஜ், ஒரு பீச்சில் யாருமே இல்லை, நீ நான் ஒரு 4 ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் சைடு எங்கள் சைடு, நீட்டாக சிம்பிளாக ரிங் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஓகேவா? ரிங் மாற்றி கல்யாணம் ஆகிறது மட்டும் இல்லை நிறையனு, அதுக்கப்புறம் ஒரு அழகான குட்டி வீட்டில் ஹாப்பியாக வாழ்கிறோம் சரியா? சிரிக்காத. காலையில் நான் சமைச்சு தரேன், சமைச்சதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் டெய்லி மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ் தான். நீ ஆஃபீஸ் போகிற, அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸ் போகிறேன். அப்புறம் ஈவினிங் வரோம், சோஃபாவில் படுத்து ஜாலியாக டிவி பார்க்குறோம், ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சும்மா ஒரு வாக் மாதிரி போய் டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நைட் வந்து ஒரு பைக் ரைட் போகிறோம் ஓகேவா? உனக்கு தான் என் கூட பைக்ல வர்றதுனாலே பயமா இருக்கு. போறோம் நைட் வந்து போறோம் ஓகேவா? அப்ப வந்து பச்சக் அப்படின்னு ஒரு கிஸ் வேற உன் கண்ணத்துல கொடுக்கேன். அது ஒருத்தவங்க பாத்துட்டாங்க தெரியுமா? யாருன்னு கேளு. நிலா. அந்த ரோட்ல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு மிட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து நம்ம 2 பேரும் அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே தூங்கிடும் ஓகேவா? ட்ரீமே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பத்தியா? இது ஏன் நேர்ல நடக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. Will you marry me? மோதிரத்தை மறைக்காத. Will you marry me? இப்படியா காட்டுவாங்க மூத்திரம் வருதுங்கிற மாதிரி. அப்ப அது பரவாயில்லை, அந்த பரவாயில்ல போற வரைக்கும் போட்டோம். அது சைஸ் தெரியல, லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீ பேச முன்னாடி வந்த கதை தான் கொஞ்சம் மொக்கையா இருந்தது, மத்தபடி சூப்பர். என்ன கியூட்டாவே ப்ரப்போஸ் பண்ண முடியல, கலாய்ச்சிட்டே இருந்த நீ. எத்தனை பேர் இந்த இம்ப்ரெஸ் ஆகி கீழே வந்து இந்த லவ் ஸ்டோரிய படத்துல கொண்டு வராங்கன்னு பாரு. பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் பாலா லவ் ஸ்டோரி கேட்க மாட்டாரு. சரி ஓகே, வேற யாராவது டைரக்டர் பாத்தீங்கன்னா நான் எதுவும் காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டேன், தாராளமா என் ஸ்டோரி நீங்க எடுத்துக்கலாம். நல்லா பண்ணுவா. என்ன ஹீரோயினா கூப்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வருவேன். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சரி ஓகே. அடுத்து இப்ப நானு ட்ரூத்தா டாரா? டார். இப்ப வச்சிருக்கேன் பாரு ஒரு ஆயுதத்தை. டடா 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 டடா. என்ன முடியோட வருது? பிரியா இருந்தா அப்படிதான். அதெல்லாம் நீ பேசாத. இந்தா நான் மிளகா வந்தது பிரச்சனை இல்லை, அதுல ஒரு முடி ஒட்டிட்டு வந்ததுதான் எனக்கு பிரச்சனை. மிளகா வந்தது பிரச்சனை இல்லை, நான் சொன்னேன் நீ எடுத்து. ஆமா நீ எடுத்துக்கிட்டு இருந்த, அப்படியே உன்னை மழுப்பினே பாத்தியா? தண்ணி எடுத்துட்டு வாடா, அந்த அங்க பேர் ஆடை போய் விட்டுட்டு வாடான்னு சொன்னேன்ல, நீ எடுத்து வச்ச மிளகா எடுத்து ஜோப்ல போட்டுக்கிட்டேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன நல்லா பண்றாங்க. ஓகே ஓகே சாப்பிடு ஃபுல்லாவா? சரி ஓகே. பாவம் நீ வாந்தி பேதி எடுத்துட்டு கிடந்தேன்னு நான் தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டாலேனும், அதனால லைட்டா மேல ஒரு கடி கடிச்சா போதும். வாஷ்ரூம் ப்ளீஸ். ஏய் கொன்றுவேன், ஒழுங்கு மரியாதையா கிடைச்சிரு. நக்கி பத்து வேற குக்கர் மாதிரி சவுண்ட் விடுவேன். நாக்கெல்லாம் எரியுமே. ஏய் அதெல்லாம் எரியதான் செய்யும். அவ்வளவுதானா? நானே சொல்லல, முன்னாடி மட்டும் கடி, பாவமா இருக்கு. பயப்படுறிய? கழிச்சிட்டாங்க. அவ்வளவு கார்லையோ? இன்னும் கொஞ்சமா. கார்லையா? இல்ல காரமே இல்லடி அந்த மிளகா. இனிமேல் தான் விதை வருது, இனிமேல் தான் காக்கும். காரா காரு போலையே ரொம்ப சின்னோனே காரமே இல்லை அப்படின்னா இங்க பாருங்க. எனக்கு வந்து நீ கடிச்சு இல்ல இல்ல நீ கடிச்சு பாப்பன்னு சொல்லி காரம் இல்லன்னு சொன்ன, கடைசி திருப்பி எனக்கே கொடுத்துட்டேன்.
உன் மேல போய் பாசமா வந்து காருன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷேக்கெல்லாம் கொண்டுட்டு வந்தேன் இல்ல, ஆனா கிடையாது, வேணாம். நீ வந்து எனக்கே வந்து வைக்க பார்த்தேல. எரியுது நாக்கலாம். எப்படி இருக்கு? குளு குளுன்னு இருக்கா? இதுல வேற யாரோ சோலோ டிப் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, பாத்துக்கோங்க. இதெல்லாம் எங்க சோலோ டிப் சேலஞ்ச் பண்ண போகுது. ஐஸ்கிரீம் சேலஞ்ச் கொடுத்தா பண்ணுவோம். ட்ரூத்தா டேரா? ட்ரூத். ட்ரூத் கன்ஃபார்ம். சரி, என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், ஆ என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இல்லையா எதுவும்? சரி இல்லையா, இந்த இதை கேன்சல் பண்ணிடுவோம். இருக்கு. என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய வேலை பார்ப்பாங்க. வேலை இந்த சென்ஸ், அதாவது இப்போ எனக்கு முடியல இல்லை நான் பண்ணல அப்படின்னா பொண்ணுங்க தான் இதை பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டான். எல்லா வேலையும் இறங்கி பார்ப்பான். அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறதுலேருந்து கிளீனிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்ப்பேன். அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 98% கேட்பேன். ஓகேவா? 2% கேட்க மாட்டேன். 2% திருட்டுத்தனம் பண்ணுவான், அதை மாட்டிட்டு அடி வாங்குவான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்க கியூட்டா இருப்ப, அதனால பார்க்கறதுக்கு பிடிக்கும். போதும், நான் ஒரு இதெல்லாம் விஷயம் தன்னடக்கமா ஒத்துக்குவ நீயே. இருந்தாலும் உனக்கு இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை விட இப்ப குளு குளுன்னு இருக்கும். அதெல்லாம் இல்ல. ட்ரூத் ஆடாரா? ட்ரூத். ட்ரூத். இப்போ ஒருவேளை ஒரு தமிழ் இதுலயோ இல்ல ஹிந்தி எங்க வேணா போலாம், பாலிவுட் நான் பார்க்கவே மாட்டேன். சரி ஓகே. அதுல எந்த ஹீரோயின் கூட உனக்கு கல்யாணம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற? இந்த கொஸ்டின் கொஞ்சம் தவிர்த்தரலாம்னு நினைக்கிறேன். ஏன்? நான் ஒரு பேரை சொல்லி அந்த ஹீரோயின் நடிச்ச நல்ல படம் வந்து அதை நீ பார்க்க விடாம போயிட்டேன்னா? பார்க்க விடாம போயிட்டேனா? பார்க்க விடலைன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படி நான் பண்ணுவேனா? பண்ணுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? I am not that much possessive. Okay. Okay. சரி, ஹிந்தி ஹீரோயின்ஸ் பேர் தெரியாது, இருந்தாலும் சில ஃபேஸ்லாம் ஞாபகம் இருக்கு. ஓகேவா? நீ பேர் சொல்லு, அந்த பேரா இல்லையா நான் சொல்றேன். சரி, இப்ப தமிழ்ல வந்து எதுவும் இல்லையா? வேணாம், அப்புறம் தமிழ் படம் பார்க்க விட மாட்டேன். எனக்கு வேணாம் எனக்கு அந்த ஏன் அப்படினா இல்ல, நான் என்ன பார்க்க விடுவேன். நான் தானே கேக்குறேன், விளையாட்டுக்கு தானே. இப்ப போய் நீ என்ன அவங்கள கல்யாணமா பண்ண போற, இல்ல அவங்க தான் உடனே ஐயோ நரேனா, ஐயோ கொடுத்து வச்சிருக்கணும் நரேன் வந்து கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட போறாங்க சொல்றா? நானும் இப்ப அதர்வா சொல்லுவேன். அந்த மாதிரி கேஷுவல் தான் சொல்லு. யார சொல்லலாம்? கேஜிஎஃப். அந்த படத்துல அந்த ஹீரோயினை பிடிக்கும். எந்த ஹீரோயின்? ஸ்ரீநிதி செட்டி. அதுக்கப்புறம் யாரையுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு படம் வந்து அதுல பிடிக்கலன்ட்ட. ஆமா, அதுல பிடிக்கல. அந்த கேஜிஎஃப் படத்துல பிடிக்கும். சரி ஓகே. வேற இப்ப ரீசன்ட் இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் மமிதா பைஜுலாம் உனக்கு பிடிக்குமே? ஏன்? பிடிக்க இல்ல அந்த படம்லாம் பார்க்க விடுவேன். டோன்ட் வரி. இல்ல பிடிக்காது, உண்மையா பிடிக்காது. ஜனநாயகன் வேற ரிலீஸ் ஆகல. பிடிக்கல கொன்றுவேன். மமிதா பைஜுன்னு விளம்பரத்துல வருவாளே, பரோட்டா என்னது? பரோட்டா இல்ல பரோட்டா தெரியுதுல, அந்த விளம்பரம் வந்தா மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாப்பான் யூடியூப்ல வந்தா. நீ சொல்லாத, சொல்லு சும்மா மமிதா பைஜு. அதெல்லாம் இல்ல, உண்மையே சொல்லுனாரே, மனசுல இருக்கத சொல்லு. நான் ஃப்ரெண்ட்லி டைப் தானே. பிடிக்காது. சரி, யாரு வேற யாரு? அதுதான் சொல்லிட்டேன்ல. அது அப்ப அது சேஃபான பதிலா இருக்கே. அது அப்ப பிடிச்சது அந்த படத்துல, அதுக்கப்புறம் பிடிக்கலன்ட்டு. இப்ப எனக்கு தெரியணும். இப்ப வந்து நீ டெய்லி ஒரு படம் பாக்குற, அதுல பொண்ணுங்க வராங்க, கேரளா பொண்ணுங்களை பாக்குற, மலையாள மூவிஸ் பாக்குற, நீ சொல்லு ஏதாவது ஒண்ணு. வந்து என்ன கல்யாணம் பண்ணாட்டி ஹீரோயின்ஸ் சொல்றியே, என்ன பண்ணாலும் வந்து உன்னையதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எத்தனை ஹீரோயின் வந்தாலும் நீதான் என் ஹீரோயின். இதுக்குதான் நான் பதில் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீ சொன்னியேடா, தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஏன் சொன்ன? கையெடு. அதெல்லாம் கிடையாது. முடிச்சிருவோம். வீடியோ வேணாம், முடிச்சிருவோம். முடிச்சுட்டு போயிருக்குது உனக்கு. ஓகே, சந்தோஷம். அப்புறம் வேர்த்து விறுவிறுத்துச்சு. எனக்கு விட அவனுக்கு ஹீரோயின் பேர் சொல்றதுதான் வேர்த்து விறுவிறுத்து இருக்கும். ஆமா, வேர்த்து டயர்ட் ஆயிட்டேன் நானு. சரி ஓகே, இன்பாக் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? ட்ரூத்தா டேரா? டேரா. டேர்ல வந்து என்ன பண்றான்னா, இனிமேல் இப்ப அடுத்து வந்து எனக்கு கொஸ்டின் கேட்கும். சரியா? அந்த கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு பாய் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வந்து பேபி வாய்ஸ்ல பேசணும்.
பேபி வாய்ஸ்ல பேசுமா, பேபி மாதிரி இருக்குமே, அவங்கள கவனிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவனிப்பாங்க, பேபி வாய்ஸ்ல பேசுவாங்க. ஏதாவது டான்ஸ் இது கொடுத்தேன்னா நமக்கு மாசா ஒரு டான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். வேணாம். என் ஃப்ரெண்டு கரெக்டா கூப்பிடுறா. என்ன அவளுக்கு வந்து இன்பா கிட்ட சொல்லாதீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, சீக்கிரம் அட்டன் பண்ணிரு. இது மட்டும் சொல்லு, எனக்கு உங்களை பிடிக்கும், இன்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றேன். சொல்லு. இதெல்லாம் வேணாம்பா. டேரன் அப்படிதான் இருக்கும். கிளாராக ஒண்ணு சொல்ல மாட்டா. வேணாம். இங்க பாரு அடிச்சிருவேன். எத்தனை ப்ரப்போஸ் பண்ணிருக்க காலேஜ் படிக்கும் போது. அதெல்லாம் வேணாம். எனக்கு பிடிக்கல. நான் இதுல தோத்துட்டேன், அவ்வளவுதான். நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? நீ வந்து பேபி வாய்ஸ்ல பேசணும்னு சொன்னேன், அதை நீ விஷ் பண்ணிட்டா, நீயும் தோத்துட்டேன். இன்னைக்கு வந்து இந்த டேர் வேணாம், முடிச்சுக்கலாம் இதோட கேம். இவ போனா ரொம்ப ஓவரா போறான், அதனால நானும் தோத்துட்டேன். இன்பாவும் கடைசி டேர் பண்ணாம தோத்துட்டா. பனிஷ்மெண்ட் நான் டேர் பண்ணாம, நான் சின்ன பிள்ளை மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு நீ வந்து டேர் பண்ணுங்க. சீனியா டேர்லாம் ஒண்ணும் பண்ண வந்து பெரிய பனிஷ்மெண்ட் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பேபி மாதிரி பேசுவேன். இப்பயே அவங்க கேட்க முடியாம வெளியே போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க முடிச்சிடறோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. சரிங்க? சரி, ஓகே, போகாதீங்க. ஓகேவா? குழந்தை மாதிரி பேசுறேன்னு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சேலஞ்சில் தோத்தது நான் தான். ஏன்னா கடைசி நேரம் நான் பண்ற மாதிரி இவ கொடுக்கல. ஸோ அதனால கடைசியில என்ன பனிஷ்மெண்ட் நீயே சொல்லு. காமெடியா ஒரு போட்டோ எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போடணும். போஸ்ட் போடணுமா? ஆமா, ஸ்டோரி போட்டுட்டு அதுல என்னென்ன ரிப்ளை வருது பார்க்கலாம். ஓகே, காமெடியா இப்போ ஒரு போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாம். இந்த போஸ்ட் தான் இல்லையா? நல்லாவே இருக்காது. பரவாயில்ல, நல்லா இருக்க கூடாது, அதான் டேரு. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. பரவாயில்ல. எப்படி இருக்கு? நாக்கு நீட்டு. இது ஒண்ணு மாதிரியே இல்ல, அடிச்சு விடுவேன். நீயே பண்ணிட்டேடி இப்படி வந்தேடு. சரி கொடு. இல்லன்னா அம்மா கொடுத்தேடி. இது ஒன்னு எடுத்தா நல்லா இருக்கு. ஒண்ணு மாதிரியே இல்ல. நான் என்ன இப்படி பண்ணவா? பண்ணி நேரா இப்படி வச்சிருக்கேன். பண்ணி சொல்ல, இப்படி பண்ணி அப்புறம் சரி. எனக்கு ஓகே, டேர் முடிஞ்சிருச்சு. ஓகே, பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுத்தாச்சு. இருந்தாலும் பனிஷ்மெண்ட் பத்தல. நீங்க கண்டிப்பா கீழே வந்து டேர்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய கொடுங்க, நாங்க 2 பேருமே பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் வந்து அப்படியே நிறைய வரவே மாட்டேங்குது கமெண்ட். ஆமா, நிறைய வந்தாதான் நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோம். அடுத்துன்னு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருக்கோம், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேக்குறீங்களோ அதுக்கு வந்து நாங்க தனியா ஒரு வீடியோல பதில் சொல்றோம்ட்டு. இன்ஸ்டால இல்லாதவங்க யூடியூப்லயும் இந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் கேளுங்க, நாங்க அடுத்த வீடியோல ஆன்சர் பண்ணி பதில் சொல்றோம். ஓகே, அந்த கொஸ்டின்ஸும் நிறைய வரணும், ஒரு வீடியோக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் வரணும், அப்பதான் நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். பாத்துக்கங்க. சரி, ஓகே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து அடையும். அப்பதான் நீங்களும் எங்க வீடியோஸ் ரெகுலரா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமா, ஓகே. எங்க நம்ம போறோம்? டோராவோட வீட்டுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகேங்க, போதும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜவ்வி கிழிஞ்சு ரத்தம் வந்துடும். பை பிளட், சேம் பிளட். பை.